கட்டுறது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு. இந்த பில்டிங்கில பார்த்தீங்கன்னா, ஃபால்ஸ் சீலிங் மேலலாம் போயிட்டு அடிக்கடி எலிலாம் கடிச்சிடுது ஒயரெல்லாம். டெக்ட் ஏசி இருக்கனால, அது உள்ள போயிட்டு ஃபோம்லாம் கடிச்சிடுது. எங்கேருந்து வருது செக் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாரு அந்த கஸ்டமரு. கடை ஃபுல்லா செக் பண்ணியிருந்தேன். எங்கேயுமே வந்து கேப் இல்ல உள்ள எலி வரதுக்கு. கடைசியில அந்த பேனல் போர்டு கிட்ட செக் பண்ணதில பார்த்தீங்கன்னா, ரோட்லேருந்து 2 1/2 பைப் நிக்க வச்சிருக்காங்க. அந்த பைப் மட்டும் ஓப்பன்ல இருக்கு. எப்பவுமே இந்த மாரி நம்ம பைப் நிக்க வைக்கும்போது பார்த்தீங்கன்னா, நாளைக்கு இந்த கேபிள் எதுனா ஃபால்ட் ஆகும்போது, தரைய உடைச்சு எடுக்க வேண்டியதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம்னா, 2 1/2 பைப் செட் பண்ணுவோம். நம்ம எங்கே மெயின் போர்டு செட் பண்ணுறோமோ, அங்கேருந்து வெளில ரோடு வரைக்கும். நாளைக்கு எதனா ஃபால்ட் ஆகும்போது கேபிள் அப்படியே தள்ளினா நம்ம பில்டிங் உள்ள வந்துரும்னு சொல்லிட்டு, இந்த மாரி நம்ம பைப் செட் பண்ணி கேபிள வலிக்கும்போது, ரோடு சைடில இருக்கிற அந்த பைப்பை கரெக்ட்டா பேக் பண்ணணும். அந்த ஹோல்ஸ அப்படியே விட்டோம்னா, வெளி பக்கம் வந்து நம்மளுக்கு தெரியாது. எலி உள் பக்கம் இருந்தே ஹோல்ஸ் போட்டு, அது வழியா வந்து உள்ள ஏறி, இந்த உள்ள வந்துரும் பில்டிங் உள்ளலாம். அப்படின்றத அந்த கஸ்டமர்ட்ட சொல்லியிருந்தேன். வேறு எதுவும் கேப் இல்ல. இது வழியா தான் வரலாம்னு சொல்லிட்டு. அங்க உள்ள வந்த எலிய பார்த்தீங்கன்னா, இவங்க கடை உள்ள இருக்க ஷோரூம்ல ட்ரைனேஜ் லைன் வருது. ட்ரைனேஜ் வந்து சேம்பர் போட்டிருக்காங்க. அது அசிங்கமா தெரியும்னு சொல்லிட்டு, ஃபுல்லா டைல்ஸ் வச்சு மூடிட்டாங்க. இப்ப தண்ணி அடப்பான உடனே, அந்த டைல்ஸ மட்டும் உடைச்சு எடுத்துட்டு, அந்த சேம்பர் டோர தூக்கி அடப்பெல்லாம் எடுத்துட்டாங்க. இப்ப அந்த கடை காலியா இருக்கு. இவங்க அந்த டைல்ஸ் எடுத்து முடிச்ச உடனே, அடப்ப எடுத்து முடிச்ச உடனே, அது கரெக்ட்டா திரும்பி அதே மாரி செட் பண்ணியிருக்கணும். செட் பண்ணாம விட்டாங்க. வெளில எடுத்துட்டு அந்த பக்கம் ஃபுல்லா இருக்க கேப்ல பார்த்தீங்கன்னா, எலி வந்து டைல்ஸ் அடியிலலாம் பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா ஓட்ட போட்டு வச்சிருக்கு. டைல்ஸுக்கு அடியிலலாம் கேப் ஆயிடுச்சு. வெயிட்டான பொருள் ஏதோ வந்து தரையில வைக்கிறோம். இல்ல தட்டும்போது பார்த்தீங்கன்னா, போலா இருக்கும் அடியிலலாம். எப்பவுமே டைல்ஸ் சைட்லலாம் பார்த்தீங்கன்னா, கேப் விடாம கரெக்ட்டா பேக் பண்ணிடுங்க. இந்த வாரத்திலேயே இன்னொரு வீட்ல இந்த மாரி ஒரு ஃபால்ட் ஆச்சு. நைட்ல வந்து எலி வந்து வீட்டுக்குள்ள வந்தது. டோர்லாம் மூடி தான் இருக்குன்ட்டு. இந்த மாரி எலி எப்படி வருதுன்னு கேட்டிங்கன்னா, கிரவுண்ட் ஃப்ளோர்ல நம்ம வீட்ல வந்து சேம்பர் இருக்கும்போது, அந்த சேம்பர் சைட்லலாம் வந்து சின்னதா எதுவும் ஹோல்ஸ் இருந்தா கூட உடனே அடைச்சிருங்க பார்த்து. அப்படி இல்லன்னா, அந்த சேம்பர் உள்ளேருந்து ஓட்ட போட்டு, சேம்பர் உள்ள எலி போயிடுச்சுன்னா, நைட் டைம்ல வந்து நம்ம தண்ணி எதுவும் யூஸ் பண்ண மாட்டோம். அந்த பைப்பெல்லாம் காலியா இருக்கும். அதாவது கிரவுண்ட் ஃப்ளோர்ல வந்து எல்லா வீட்டுக்கும் சிங்க் லைனு, பாத்ரூம் லைனு இதெல்லாம் போகக்கூடிய பைப் வந்து காலியாவே இருக்கும். தண்ணி இருக்காது. அந்த மாரி டைம்ல பார்த்தீங்கன்னா, உள்ள எலி வந்துருச்சுன்னா சேம்பர் உள்ள, இந்த பைப் உள்ளலாம் சுத்தும். நீங்க எதுனா ஒரு இடத்துல வீட்டுக்குள்ள வந்து, அந்த தண்ணி போற இடத்துல ஜாலி போடாம இருந்தீங்கன்னா, அது வழியா மேலே ஏறி உள்ள வந்துரும் வீட்டுக்குள்ள. இந்த பைப்பெல்லாம் தரையில இருக்க பைப்பெல்லாம் கடிக்கும். ஓஸ் இந்த மாரிலாம் கடிக்க செய்யும். உங்க வீட்ல சேம்பர் கிட்ட எதுவும் சின்னதா ஹோல்ஸ் தெரிஞ்சதுன்னா உடனே அடைச்சிடுங்க. அப்படி இல்லனா பிளம்பிங் பைப்லாம் இந்த மாரி டேமேஜ் ஆக சான்ஸ் இருக்கு. அதே மாரி நெறைய பேர் வீட்ல பார்த்தீங்கன்னா, தண்ணி சீக்கிரம் போமாட்டேன்னு சொல்லிட்டு, பாத்ரூம்லேருந்து அந்த ஜாலிய தனியா எடுத்து வச்சுருவீங்க. அப்பதான் தண்ணி ஃபாஸ்ட்டா போகுன்ட்டு. அந்த மாரிலாம் எடுத்து வெளிய வச்சீங்கன்னா, கிரவுண்ட் ஃப்ளோர்லாம் வீட்ல பார்த்தீங்கன்னா, சேம்பர் உள்ள எலி வந்ததுன்னா, வீட்டு உள்ளலாம் வந்துரும். அந்த பைப் ஹோல்ஸ் வழியா. இன்னொரு வீட்ல பார்த்தீங்கன்னா, படிக்கட்டுக்கு அடியில மோட்டர் இருக்கு. அந்த மோட்டர் கிட்ட வந்து ஏதோ கழுவி தள்ளும்போது தண்ணி போறதுக்கோசரம் ஒரு லைன் வச்சிருக்காங்க அந்த இடத்துல. அந்த இடத்துலயும் பார்த்தீங்கன்னா, ஜல்லி போடாம ஓப்பன்லேயே வச்சிருக்காங்க. அது உள்ள எலி போய் பைப்பெல்லாம் கடிச்சு வச்சிருக்கு. நம்ம வெளி சைட்லாம் கரெக்ட்டா பார்த்துப்போம். இந்த மாரி மோட்டர் வந்து படிக்கட்டு அடியிலலாம் இருக்குன்னும்போது, தண்ணி போறதுக்கு இந்த மாரி ஜல்லி வச்சிருந்தோம்னா, லைன் வச்சிருந்தோம்னா, அந்த இடம்லாம் கரெக்ட்டா அடைச்சிருக்கான்னு பாருங்க. ஏன்னா, அந்த சைடு தான் நம்ம போய் யாரும் பார்க்க மாட்டோம். அந்த சைட்லாம் கேப் இருந்தா எலி உள்ள போயிட்டு, நம்ம பிளம்பிங் லைன்லாம் டேமேஜ் பண்ணிடும். இந்த மாரி ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா, ஒரு 10 நாள்ல பார்த்தீங்கன்னா, நெறைய வீட்ல ஒரு 4, 5 வீட்ல இந்த மாரி நடந்தது. அந்த வீட்லலாம் எப்படியெல்லாம் அந்த மாரி எலி டேமேஜ் பண்ணுச்சு பைப்ப, அப்படின்றத வீடியோல வச்சிருக்கேன் பாருங்க. இன்னொரு வீட்ல பார்த்தீங்கன்னா, அந்த வீடு பார்த்தீங்கன்னா, கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருக்கு. அந்த வீட்டுக்கு சேம்பர்லேருந்து வெளி சைட்லேருந்து, தரையிலேருந்து வெளில தண்ணி வந்து, சந்து ஃபுல்லா போயிட்டே இருக்கு தண்ணி. அக்கம் பக்கம் வீட்டுக்காரங்கலாம் கத்த ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த வீட்டுக்காரன் என்னப்பா பண்ணலான்னு என்ன கேட்டிருந்தாரு. அங்க போய் நான் இதுவும் செக் பண்ணியிருந்தேன். நான் அந்த கஸ்டமர்ட்ட சொன்னது பார்த்தீங்கன்னா, சேம்பர்ல சரியா பூசு வேலை இல்லன்னா, அந்த எதனா வெடிப்பு இல்ல கேப் இருந்ததுன்னா, அந்த வழியா வந்து சோக் ஆயி தண்ணி வந்து இது மாரிலாம் லீக்கேஜ் ஆக சான்ஸ் இருக்கு சார். வெளிலலாம் வரும்னு சொல்லியிருந்தேன். அப்புறம் நம்ம தெரிஞ்சவர் ஒருத்தர கூட்டின்னு போய் நானும் உடச்சு இத பார்த்துருந்தேன். அதில பார்த்தீங்கன்னா, சேம்பர் பக்கத்தில வெளியில எதுவுமே ஹோல்ஸே இல்ல. ஆனா உள்பக்கமா வந்து எலி வந்து ஓட்ட போட்டு, இந்த சேம்பர் உள்ள வரைக்கும் வழி வச்சிருக்கு. சேம்பர்ல தண்ணி ஃபுல்லாகும்போது, பைப் லைன்ல போகாம, அந்த தண்ணியெல்லாம் வந்து ரோடுக்கு இந்த மாரி வெளி பக்கம் வந்து வந்துருது. அத உடச்சு எடுத்துட்டு எல்லாம் பேக் பண்ணியிருந்தோம். சேம்பர் சைட்ல எதுவும் ஹோல்ஸ் இருந்ததுன்னா, சிமெண்ட் போட்டு அந்த ஹோல்ஸ் வந்து உடனே பேக் பண்ணிடுங்க. அப்படி இல்லனா இந்த மாரி ப்ராப்ளம் உங்க வீட்லயும் நடக்கலாம். அதே மாரி பார்த்தீங்கன்னா, இந்த பாத்ரூம்லலாம் தண்ணி போக லேட் ஆகுது, சீக்கிரம் போமாட்டேன்னு சொல்லிட்டு, ஜெல்லிலாம் எடுத்து வெளிய வைக்காதீங்க. அத மூடியே வைங்க. அது ஓப்பன்ல இருந்தாலும் இந்த மாரி வந்து ரோடு சைட்லேருந்து எலியெல்லாம் வீட்டுக்குள்ளலாம் வர சான்ஸ் இருக்கு. பிளம்பிங் பைப்பெல்லாம் டேமேஜ் பண்ணிடும். நான் எலக்ட்ரிக் வேலைக்காக போற வீட்லலாம் நடக்கிற இந்த மாரி விஷயங்களெல்லாம் எடுத்து வீடியோவா நான் போட்டிருக்கேன். இத பார்த்து நீங்க உங்க வீட்ல இந்த மாரி எப்படியெல்லாம் ப்ராப்ளம் வரும்னு தெரிஞ்சுக்கோங்க. எலி இப்படி தான் வருதுன்னு சொல்ல முடியாது. எந்த வழியில வேணா வரலாம். ஏதோ எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த மாரி பயனுள்ள தகவல்கள தெரிஞ்சுக்கணும்னு நெனச்சீங்கன்னா, என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. நெறைய விஷயங்கள நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.